முதலாவது ஒரு இனம் அந்த ஜாதிக்காக போராடி உயிரை நீத்த பெருந்தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தணுங்கிற ஒரு முன்னோக்கத்தில் நாங்கள் போய் மரியாதை செலுத்திட்டு வந்தோம். முதல்ல ஏன் அரசியல், இளைஞர்களுக்கு ஏன் அரசியல், எனக்கு ஏன் அரசியல்? ஃபர்ஸ்ட் நான் எந்த வீட்டில் இருக்கும் போதும் எந்த பெற்றோர்களும் நீங்க போய் அரசியல்வாதி ஆகணுங்கிறது யாருமே எந்த குடும்பத்தையும் சொல்லி அனுப்ப மாட்டாங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், லாயர் ஆகணும், ஒரு தொழிலதிபர் ஆகணும் தான் பாக்குறாங்களே தவிர அரசியல் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இந்த இளைஞர்கள் இளைஞர் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஏன்னா இப்ப நம்ம பண்ண முடியும்னா அடுத்த சங்கதிகளுக்கு இன்னைக்கு பண்ற அரசியல் நம்ம இன்னைக்கு நம்மளுக்காக பண்ணல. ஏன்னா நம்ம ஒரு விஷயம், ஒரு திட்டங்கள் நம்ம பண்றது இன்னைக்கு நம்மளுக்காக இல்லாம அடுத்த சங்கதிகள், இதே மண், இதே தமிழ்நாடா இருக்கட்டும், இதே நம்ம முன்னோர்களா இருக்கட்டும், எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம மன்னர்களா இருக்கட்டும், அந்த தமிழ வளர்த்துலேயே சங்கம் வளர்த்து வளர்த்திருப்பாங்க. இதெல்லாம் இவ்வளவு காப்பாற்றப்பட்டு அந்த பற்றோட, அந்த இணக்கத்தோட, அந்த மொழியின் பாசத்தோட தான் இவ்வளவு தூரம் நம்ம கடந்து இந்த பாதையை வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த திராவிடம் கட்சிகள்ங்கிற பேர்ல நம்ம மொழியின் அடையாளமா இருக்கட்டும், இனத்தோட அடையாளமா இருக்கட்டும், அனைத்தும் மறைக்கப்பட்டு நம்ம எதுக்காக இங்க செயல்படுறோங்கிறது தெரியாம இன்னைக்கு வரைக்கும் நாங்க புதுச்சேரி ஓட்டு கேட்கும் போது வீடு வீடா போகும்போது இன்னைக்கு வரைக்கும் குடிநீர் மக்களுக்கு இன்னைக்கு பிரச்சனையா இருக்கு. ஒரு கழிவுநீர் கூட ஒரு வீட்டுக்கு போய் ஒரு அவ்வளவு கோசுக்கடியிலையும் பள்ளியிலும் தான் மக்கள் தங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு வேலை வாய்ப்பா இருக்கட்டும், பெருநோய்கள் தலையா இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இன்னைக்கு ஒரு குழந்தைங்க பாதுகாப்பா வெளில அனுப்ப முடியல. இன்னைக்கு அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு இன்னமும் டைட் பண்ணணும். இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் நான் வைக்கிற முக்கியமான கோரிக்கையும் நம்ம பாலியல் வன்கொடுமை இதுக்கெல்லாம் கடுமையான தண்டனைகளா இருக்கணும். அப்பதான் இது ஒரு படத்துல மட்டும் நம்ம சீனா அது படத்துக்கு ஒரு காட்சிக்கு நல்லதா இல்லாம உண்மையாவே அது நடைமுறை செய்யணும். அது என்னோட முக்கியமான ஒரு வேண்டுகோள், கோரிக்கை நம்ம முதலமைச்சருக்கு. அது போல் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாமே ஒரு ரெஸ்பான்சிபிளா இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஒரு அமைச்சரா இருக்காங்க. நேற்று கூட ஒரு சரத்குமார் சொல்லி அவர் குழந்தைக்காக மாத்திரை உடைச்சிட்டு இருந்த காடை வச்சு, அது முதல் இதை வச்சு, அது இன்னைக்கு இருக்கிற சின்ன குழந்தைகள் கூட புரியும் இது என்ன மாதிரி வேலைகள் சொல்லி. இவ்வளவு ஒரு பொறுப்பற்ற அமைச்சர்களாக நம்ம இருக்கக்கூடாது. நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். ஆளுங்கட்சியும் சரி, ஆண்ட கட்சிகளும் சரி, இந்த போதைப் பொருட்கள் இங்க நம்ம ஊர்விடுவதற்கும் ஒரு பெரிய ஒரு காரணமா இருக்கு. அதே மாதிரி சாராயமா இருக்கட்டும், கள்ள சாராயமா இருக்கட்டும், இதே இந்த மாவட்டங்கள், பக்கத்து மாவட்டங்கள்லாம் அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள். இதெல்லாம் நம்ம இதே நம்ம சுதந்திரம் வாங்கினது பாத்தீங்கன்னா சிங்கப்பூரும் சரி, துபாயும் சரி, ஹாங்காங்லாம் சரி, இன்னும் சிங்கப்பூர் நம்மளாம் ஒரே டைம்ல தான் சுதந்திரம் வாங்கணும். ஆனா அவங்களோட தலைவர்கள், அந்த தலைவர்கள் லீ குவான் யூன்னு சொல்லி ஒரு மேதை, அவர் தான் அந்த நாட்டோட பிரதமரா வந்தாரு. அந்த மக்களை அவ்வளவு ஒரு டிசிப்ளினாகவும் மலேசியா வேணான்னு ஒதுக்குன ஒரு நாடாதான் சிங்கப்பூரா இருந்தது. அவர் இந்த காலத்துல 60 ஆண்டு காலத்துல அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தார். அதே மாதிரிதான் நான் புதுச்சேரிக்கும் அததான் ஒரு முன்னோடியா வச்சு நம்ம சொல்லிட்டு இறங்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள், பழைய தலைவர்கள்லாம் அவள இளைஞர்களை அவர் ஈஸியா ஒரு அரசியல்ல விட்டுற மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம தாண்டிதான் இதெல்லாம் எதிர்கொண்டு வரணும். அதனால நம்மளோட மெயின் நோக்கம், இந்த மீட்டிங்கோட மெயின் நோக்கம் என்னன்னா, தமிழ்நாட்டிலும் நம்ம இந்த எல்ஜேகே கட்சியை நல்ல ஒரு பெரிய கட்சியா இந்த வருகிற உள்ளாட்சி தேர்தலில் நம்ம போட்டியிடணும். இந்த கட்சியில எல்லா பட்ட மக்களுக்கும் வாய்ப்பளிக்கப்படும். இதை அவங்களுக்கு செய்யக்கூடிய கடமை மக்களுக்கு நல்லது செய்யணும். அது ஒரே ஒரு நோக்கம்தான். மக்களுக்கு அவங்க யார் வேணா இருக்கலாம், எந்த ஒரு பதவியிலும் இருக்கலாம், எந்த ஒரு பொறுப்பிலும் இருக்கலாம். ஆனா மக்களுக்கு நல்லது செய்ய ஒரு நோக்கத்துல வராங்கன்னா யாரா இருந்தாலும் இந்த இடம் கொடுக்கப்படும், அவங்களுக்கு அங்கீகாரமும் கொடுக்கப்படும். அதனால இப்ப நம்ம அதே மாதிரி இளைஞர்கள் இதுல போய் இவ்வளவு நேரமா காத்திருந்து நம்ம நெல்லஜி அண்ணன் சொன்ன மாதிரி பொறுமை உள்ளவன் பூமி வாழ்வான்ங்கிறது அந்த காலத்து பழமொழி. அந்த மாதிரி இந்த இளைஞர்கள்லாம் இன்னைக்கு நம்ம லட்சிய ஜனநாயக கட்சி இப்பதான் நம்ம தொடங்கி ஆரம்பிச்சு ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் கூட நல்லா சப்போர்ட் பண்ணி திரு பிரகாஷ் தோழர் அவர்களா இருக்கட்டும், நம்ம ஸ்டாலின் தோழரா இருக்கட்டும், எல்லாருமே இவ்வளவு ஒரு பெரிய அமைப்பு மேடையில் அணிந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும், இங்க வந்திருக்க அனைத்து
என் உறவுகளும் பந்தங்களுக்கும். இது நம்ம எதுவும் ஒரு அரசியல் ஏதோ வந்தோம் ஒரு பதவிக்கோ பணத்துக்கோ அந்த ஒரு அரசியல் இல்ல. இது கொஞ்சம் தாமதமானாலும் காலங்கள் போனாலும் மக்களுக்கு நல்லது செய்யணும். மக்களுக்காக இருக்கிற என்னோட தொழில் வேலையெல்லாம் விட்டுட்டு நாம மக்களுக்காக அர்ப்பணிச்சு மக்களுக்காக நம்ம சேவை செய்யணும். நம்ம தமிழ்நாடும் புதுச்சேரிலாம் நம்ம மக்களுக்கும் நம்மளும் ஒரு வெளிநாடு மாதிரி ஒரு முன்னோடியா வாழணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்துலதான் இந்த இதை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இதெல்லாம் நீங்க கூட நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி கண்டிப்பா இந்த உள்ளாட்சி தேர்தலே நம்ம ஒரு பெரிய மாற்றத்தை காட்டுவோம். அது போக நம்ம காலங்கள் நம்ம பொறுத்திருப்போம். நம்ம நேரம் வரும்போது கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றத்தை நம்பிக்கையும் நம்ம கொண்டு வரும். ரொம்ப நன்றி, வணக்கம், தேங்க்யூ.